ஓம் ஸ்ரீ மகாபெரிவாள் சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு குழந்தை சுப்பிரமணியன்னு பேர். அந்த குழந்தை பெயர் 2.5 வயசாகுது. 2.5 வயது வரை நடக்காமலேயே உட்கார்ந்த இடத்தில் இருந்தபடியே தரையில் தத்தி தத்தி நகர்ந்து கொண்டிருந்தது அந்த குழந்தை. நடக்க வேண்டிய வயசு வந்த பிறகும் நடக்காமலே இருந்தால் எந்த தாய்தான் பரிதவித்து போக மாட்டாள்? சுப்பிரமணியனின் நிலையை பார்த்த புவனேஸ்வரியும் அப்படித்தான் பரிதவித்து போனார். இந்த குழந்தையின் தாத்தா பாட்டி கிருஷ்ணமூர்த்தி, ராஜம். அரசு பணியில் இருந்த கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய மனைவியுமான ராஜமும் பேரனின் இந்த நிலை குறித்து ரொம்பவே கவலைப்பட்டார்கள். தங்களது மகள் வயிற்று பேரனான சுப்பிரமணியனுக்கு நேர்ந்த இந்த அவலம் தாத்தா மற்றும் பாட்டியை தடுமாற வைத்தது. பேரன் சரியாக வேண்டுமே என்பதுதான் அவர்களின் கவலையாக இருந்தது. பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்கும், அதனால்தான் அவன் இப்படி பிறந்திருக்கான். நிறைய கோவில்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் பிரார்த்தனை பண்ணு, பரிகாரம் செய் என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் சொன்னார் நண்பர் ஒருவர். அதன்படி பல கோவில்களுக்கும் போய் தெய்வத்திடம் பிரார்த்தனை வைத்தார். மருத்துவத்துறையில் சுப்பிரமணியனை கியூர் செய்ய இப்படி ஒரு டாக்டர் இங்கே இருக்கிறார் என்று யாராவது தகவல் சொன்னால் போதும், அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த டாக்டரிடத்தில் இருப்பார் கிருஷ்ணமூர்த்தி. சுப்பிரமணியன் எழுந்து நடப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி பார்க்காத மருத்துவர் இல்லை, செய்யாத சிகிச்சை இல்லை. மருத்துவர்களாலேயே இதுதான் பிரச்சனை என்று ஆணித்தரமாக எதையும் எடுத்து சொல்ல முடியல. ஒரு டாக்டர், அவருக்கு அடுத்து இன்னொரு டாக்டர் என்று நாட்கள் நகர்ந்தனவே தவிர நல்ல சிகிச்சை இல்லை. சுப்பிரமணியனின் செயல்பாடுகளிலும் முன்னேற்றமில்லை. சிகிச்சையின் பொருட்டு பொருட்செலவும் அதிகமானது. அலுவலக நேரம் தவிர தான் வீட்டில் இருக்கும் நேரங்களில் பேரன் சுப்பிரமணியனை தூக்கி நிற்க வைப்பார் கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் குழந்தையின் இளம் கால்கள் தரையில் நிற்காமல் வளைந்து மடிந்து தடுமாறும். சட்டென்று பேலன்ஸ் சரிந்து கீழே விழும் பேரனை கைத்தாங்கலாக அரவணைத்து கொள்வார் கிருஷ்ணமூர்த்தி. ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தியின் அலுவலக நண்பர் ஒருவர், ஏம்பா கிட்டு, ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை பாரு, குழந்தைக்கு அவரோட ஆசி கிடைச்சா எல்லாம் சரியாக போயிடும், கூட்டிட்டு போய் பாரப்பா என்று அனுசரணையாக சொன்னார். மனைவி ராஜத்திடம் இந்த விஷயத்தை சொல்ல, கண்டிப்பாக போயிட்டு வருவோம், கண்கண்ட அந்த தெய்வத்தோட பார்வை இவன் மேலே விழுந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடும்னு தோன்றுறது. மனைவி ராஜமும் தன் பங்குக்கு சொல்ல ஒரு நாள் வாடகைக்காரை அமர்த்தி கொண்டு காஞ்சிபுரம் கிளம்பினார்கள். அது ஒரு கோடை விடுமுறை காலம். பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு விட்டதால் குடும்பத்தோடு பலரும் காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வந்திருந்தார்கள். காஞ்சி மடமே மனித தலைகளால் நிரம்பியது போல் காணப்பட்டது. கூட்டத்தினிடையே ஒருவாறு ஊர்ந்து நீந்தி மகாபெரிவா அமர்ந்து அருட்காட்சி தந்து கொண்டிருக்கும் சன்னிதானத்தை அடைந்தார் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர். பேரன் சுப்பிரமணியனை தன் இடுப்பில் தூக்கி வைத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஏகத்துக்கும் காணப்பட்ட கூட்டம் வேறு சுப்பிரமணியனை ஹிம்சை செய்தது போலும் விடாமல் அழுது கொண்டே இருந்தான். தாய் புவனேஸ்வரியும் பாட்டி ராஜமும் பெரியவா சன்னிதானத்தை காட்டி, அங்கப்பார் உம்மாச்சி தாத்தா, அழக்கூடாது, அவரை கும்பிட்டுக்கோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அன்று மகாபெரிவா மௌனத்தில் இருந்தார். எவரிடத்திலும் எதுவும் பேசவில்லை. முக்கியமான சமயங்களில் மட்டும் பக்கத்தில் இருக்கும் அணுக்க தொண்டர்களிடம் சைகையின் மூலம் சில விஷயங்களை கேட்டறிந்தார். மற்றபடி தன் முன் வந்து செல்லும் பக்தர்களின் குறிப்பறிந்து பிரசாதத்தையும் திருக்கரங்களால் ஆசியும் வழங்கி கொண்டிருந்தார் மகாபெரிவா. கூட்டம் வேறு அதிகமாக இருந்ததால் பெரியவா தரிசனம் முடிந்து செல்லும் பக்தர்களை விரைவாக அனுப்பி கொண்டிருந்தார்கள் சீடர்கள். தரிசனம் முடிந்து 10 பேர் வெளியேறினால் 20 பேர் வந்து புதிதாக சேர்ந்து கொள்கிறார்கள். அப்போதுதான் கிருஷ்ணமூர்த்தியின் மனதுக்கு பட்டது, கூட்டமே இல்லாமல் இருக்கும் ஒரு தினத்தில் வந்து மகாபெரிவாளிடம் இவனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி ஆசியை வேண்டி பெற்றிருக்கலாமே என்று. ஆனால் பெரியவாளின் அனுகிரகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்?
ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர நாம கோஷத்தை மனதுக்குள் முணுமுணுத்தபடியே கருணை தெய்வத்தின் திருக்கண் பார்வை பேரன் மேல் விழுந்து அவன் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே வரிசையில் நடந்து கொண்டிருந்தார் ராஜம். இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற புவனேஸ்வரியும் தன் தாயை பின்தொடர்ந்து நடந்தார். பெரியவாளின் அருகே வந்து நின்றபோது பரவசப்பட்டுத்தான் போனார் கிருஷ்ணமூர்த்தி. சுப்பிரமணியனை கீழே இறக்கி தரையில் அமர வைத்தார். பிறகு நமஸ்கரிப்பது போன்ற பாவனையில் அவனையும் குப்புறப்படுக்க வைத்து தானும் கீழே விழுந்து நமஸ்கரித்தார். இவரை தொடர்ந்து ராஜமும் புவனேஸ்வரியும் பெரியவாளை நமஸ்கரித்தனர். சுப்பிரமணியன் மீது தீர்க்கமாக தன் பார்வையை செலுத்தினார் மகா பெரியவா. பிறகு அவனை தூக்கி வச்சுக்க சொல்லி என்பதாக ஒரு சிஷ்யனுக்கு பெரியவா சைகை காண்பிக்க அவர் கிருஷ்ணமூர்த்தியிடம், மாமா குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்கோ என்றார். அதன்படி பேரனை தூக்கி தன் இடுப்பில் வைத்து கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் அனைவருக்கும் கல்கண்டு மற்றும் குங்கும பிரசாதம் கொடுத்தார் பெரியவா. ஏதோ சொல்ல வேண்டுமென்று சுப்பிரமணியனின் நிலையை விவரிப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி வாயை திறக்கவும் பெரியவாளே அவரை கையமர்த்தி விட்டார். ராஜமும் புவனேஸ்வரியும் கண்களில் நீர் பெருக அந்த மகானின் சன்னதியில் தங்களது பிரார்த்தனைகளை வைத்தனர். குழந்தை நடக்க வேண்டும், குழந்தை நடக்க வேண்டும் என்பது மட்டுமே அப்போதைய அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. தரிசனம் செஞ்சவா எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ என்று பெரியவாளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சில சிஷ்யர்கள் குரல் கொடுக்கவும் மெல்ல நகரலாம் என்று தீர்மானித்து கொண்டு ஓரடி எடுத்து வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவளை சித்த இருக்க சொல்லு என்பதாக தன் சீடன் ஒருவனுக்கு பெரியவா சைகையால் உத்தரவு பிறப்பிக்க சட்டென்று நகர்ந்த அவர் கிருஷ்ணமூர்த்தியின் தோள்களை பிடித்து காத்திருக்குமாறு பெரியவா சொன்னதாக சொன்னார். பெரியவாளுக்கு முன்னால் நெகிழ்ச்சியுடன் காத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு மேல் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. குரல் உடைய, திருவையாறு பூர்வீகம், என் பேரன் இவன், பிறந்து 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் தரையில் கால் பாவிச்சு நடக்கலை. எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டேன். காசு செலவானதும் கவலை அதிகமானதும் தான் மிச்சம். பெரியவா கருணை பண்ணணும் இப்படி சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரம்மம் தன் முன்னால் சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டத்தை இன்னும் தன் அருகே கொண்டு வருமாறு சீடரிடம் சைகையால் சொன்னார். அவரும் அப்படியே செய்தார். அந்த தட்டிலிருந்து ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை தன் கையால் எடுத்தார். உரித்து சாப்பிடும் பாவனையில் அதன் மேல் தோலை உரித்தார். பாதி வாழைப்பழம் உரிக்கப்பட்ட நிலையில் அது காட்சியளித்தது. இதை கிருஷ்ணமூர்த்தியின் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனுக்கு நேராக நீட்டினார் பெரியவா. அதற்கு ஏற்றாற்போல கிருஷ்ணமூர்த்தியும் கொஞ்சம் நெருங்கி வந்தார். இருந்தாலும் மகா பெரியவா நீட்டிய அந்த பழத்தை தான் வாங்கி சுப்பிரமணியனுக்கு கொடுத்து விடலாமே என்கிற எண்ணத்துடன் ஒரு சீடன் சட்டென முன்வந்து பெரியவாளிடம் கையை நீட்டினான். அப்போது பெரியவாளின் முகத்தை பார்க்கணுமே. தள்ளிப்போ என்பதாக அந்த சீடனுக்கு உத்தரவு போல் வலது ஆட்காட்டி விரலை மட்டும் இடமும் வலவுமாக வேகமாக அசைத்து காண்பித்தவர் சுப்பிரமணியனை தன் அருகிலே வந்து அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொள்ளுமாறு முகபாவனையால் அழைத்தார். அதற்கு ஏற்றாற்போல் கிருஷ்ணமூர்த்தியும் தன் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனை இன்னும் கொஞ்சம் அருகே கொண்டு போனார். தன் கையில் உரித்த நிலையில் இருந்த வாழைப்பழத்தை பெரியவா நீட்ட தன் கையை நீட்டி அதை வாங்கி கொண்டான் சுப்பிரமணியன். அங்கே கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ருசிகரமான இந்த காட்சியை பார்த்து மெய் சிலிர்த்தனர். வயதான ஒரு மாமி, எத்தனையோ குழந்தைகளுக்கு பெரியவா கல்கண்டு கொடுத்து பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு வாழைப்பழத்தை அதன் தோலை உரித்து பெரியவாளே அந்த குழந்தையோட கையில் கொடுத்தாருனா இது அந்த குழந்தைக்கு பெரிய அனுகிரகம். இப்படி பக்கத்தில் யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தார். சுப்பிரமணியன் தன் கையிலிருந்து வாங்கிய வாழைப்பழத்தை முழுதுமாக அவன் சாப்பிடும் வரை வேறு எந்த பக்தரையும் பார்க்கவில்லை பெரியவா. அவன் சாப்பிட்டு முடித்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிய பின்னர்தான் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஆரம்பித்தார் மகா பெரியவா. ஊருக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் மிகவும் சந்தோஷப்பட்டனர். ஏதோ நம் பிரார்த்தனை அந்த மகான் காதில் விழுந்தா போலவே நம்ம எல்லாம் நன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதுவும் நம்ம சுப்பிரமணியனுக்கு தன் கைப்பட வாழைப்பழம் கொடுத்ததை இப்போ நினச்சி பார்த்தாலும் சிலிப்பாக இருக்கு என்றார் ராஜம் தன் கணவரிடம்.
பெரியவா ஆசீர்வாதத்தில் அவன் நடக்க ஆரம்பித்தாலே போதும், வேற எதுவும் வேண்டாம் என்ற கிருஷ்ணமூர்த்தி அந்த வேளையில் காஞ்சி மகானை நினைத்து இருந்த இடத்திலிருந்தே வணங்கினார். காஞ்சிபுரத்திலிருந்து வீட்டுக்கு வந்து சுமார் 3 நாட்கள் ஆகியிருக்கும். பணிபுரியும் அரசு அலுவலகத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் தான் காஞ்சி சென்று வந்ததை பற்றி சொன்னார். கூடவே பெரியவாளின் ஆசி குறித்தும் அங்கு தன் பேரனுக்கு வாழைப்பழம் தந்த அனுபவத்தையும் சொன்னார். அப்போது சென்னையில் ஓரிடத்தில் ஒரு பள்ளியை பற்றி சொல்லி, அங்கு உன் பேரனை கூட்டிக் கொண்டு போய் பார், எதற்கும் ஒரு வேளை வர வேண்டும், உனக்கு இப்பதான் பெரியவா உத்தரவு கொடுத்திருக்கா போல் இருக்கு என்றார் அந்த உயர் அதிகாரி. அடுத்து அந்த பள்ளிக்கு கூட்டி போனார் கிருஷ்ணமூர்த்தி. சரியாக 4 மாதங்களில் சுப்பிரமணியனுக்கு நடக்கக்கூடிய பயிற்சியை அன்போடு சொல்லி தந்தார்கள். பெரியவாளின் பார்வைப்பட்ட சில மாதங்களிலேயே அவனிடம் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. பயம் குறைந்தது. தைரியமாக நடக்க ஆரம்பித்தான். இப்போ அவனுக்கு வயசு 22. அவன் நடக்கிற நடைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு வேகம். அவன் வேகமாக நடக்கிறத பார்த்தா எனக்கு பெரியவா ஞாபகம்தான் வருது. அந்த தெய்வம் தானே இவனை இப்படி நடக்க வச்சிருக்கு என்று நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார்கள் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியர். ரொம்பவும் ஒரு அருமையான அற்புதம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா. வரிசையில் நின்றுருந்த ஒரு தம்பதி தட்டில் பூ, பழம், கல்கண்டு கொடுத்து அவரை வணங்கினார்கள். கல்யாணமாகி 7 வருஷமாகியும் தங்களுக்கு குழந்தை பேறு இல்லாததை சொல்லி வருத்தப்பட்டார்கள். ராமேஸ்வரத்தில் திலஹோமம், நாகப்பிரதிஷ்டை, சர்பசாந்தி எல்லாம் பண்ணியா எடுத்து பலன் ஏனோ நெருங்கி வரல, வேறு என்னதான் செய்ய? வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள்னு ஒரு அணுக்க தொண்டர் எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டா, குழந்தை பிறக்கலை இந்த தம்பதிக்குன்னு பெரியவா கிட்ட சொன்னார். பெரியவா கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த அந்த பெண்ணை பார்த்தா, ஏண்டா கோணல் வகிடை போட்டுருக்காளோ? ஆமாம் பெரியவா, அந்த வித்யார்த்தி சொல்கிறார். பெரியவா சொல்கிறா, நேர் வகிட்டுக்கு சீமந்தம் என்று சம்ஸ்கிருதத்தில் பேர். பெண்ணுக்கு சீமந்தம் நடக்கணும்னா நேர் வகிடு சீமந்தம் இருக்கணும். வகிடு கோணல்னா எல்லாம் கோணல் தான். நேர் வகிடு எடுத்து தலைவாரி கொள்ள சொல்லு. அப்படியே தலைவாரி அதில் குங்குமம் இட்டுக்கொள். சௌந்தரிய லஹரி, ஆதித்ய ஹிருதயம், அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் 2 மாதம் படிச்சுண்டு வா. இப்படி சொல்லி ஆசிர்வதித்தார் மகா பெரியவா. பெரியவா சொன்னபடியே அந்த பெண்ணும் செஞ்சுட்டு வந்தா. பெரியவா கிட்ட ஆசி பெற்று சென்ற 51வது நாளில் மருத்துவரிடம் சோதித்த போது அவள் தாய்மை அடைந்தது உறுதியானது. பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை மடத்திற்கு அழைத்து வந்து பெரியவா கிட்ட ஆசி பெற்றார்கள். அவர்களிடம் பெரியவா, உங்கள் குலதெய்வம் எது என கேட்டார். அவர்கள் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் என்று சொன்னார்கள். பெரியவா குழந்தைக்கு மதுராம்பாள் என்று பெயரிட்டு ஆசி அளித்தார். அந்த தம்பதி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சொல்லுவா, ஆற்றுல கோண வகிடு எடுத்து குழந்தைகள்லாம் வரண்டா நேர் வகிடு எடுத்துக்கோ, கோண வகிடு ஆகாது குடும்பத்துக்கு, நேர் வகிடு எடுத்துக்கோன்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ஆற்றுல 1-2 பேர் அந்த மாதிரி கோண வகிடு எடுத்து வாரிக்கும் போது சொல்லுவா, பெரியவாள்லாம் சொல்லுவா, இந்த மாதிரியெல்லாம் வாரிக்கப்படாது, நேர் வகிடு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.